ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேவன் மாறாதவர். உங்களுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேவன் மாறாதவர். அவர் ஒருவராக இருந்து மாறாதவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் பார்த்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள். ஆண்டவருக்கு இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நம்முடைய தேவன் தன்மைகளை தகர்க்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு தேவையான காரியங்களை தேவன் கொடுத்தார். அவனுடைய தாகத்திற்கும் பசிக்கும் தேவன் கொடுத்தார். எலியாவை தேவன் போஷித்தார். எப்படி கொடுத்தார், எப்படி போஷித்தார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுக்கும் தன்மையே இல்லாத ஒரு பறவை மூலமாக தேவன் கொடுத்தார். காகத்தை பொறுத்தளவில் கொடுக்கும் தன்மையே இல்லாத ஒரு பறவை. அப்படிப்பட்ட காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷித்தார். உங்களுக்காக தன்மைகளை தகர்க்கும் நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், தேவைகள் இருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து, அநேக விஷயங்களை குறித்து பசியோடும் தாகத்தோடும் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கான போஷிப்பு எங்கே இருந்து வராதோ அங்கிருந்து தேவன் உங்களை போஷிப்பார். எலியாவுக்கு எப்பெல்லாம் போஷித்தார் அப்படின்னா, விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் தேவன் காகத்தை கொண்டு கொடுத்தார். நீங்கள் ஒருவேளை விடியற் காலத்தில் இருக்கலாம், சாயங்காலத்தில் இருக்கலாம். எந்த நிலையில், எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவையானவைகளை தேவன் அறிந்து இருக்கிறார். எங்கிருந்து வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களுக்காய் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எலியாவின் தேவன் உங்களோடு இருக்கிறதுனால உங்கள் வாழ்வில் விடியற் காலமாக இருந்தாலும் சாயங்காலமாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், கொடுக்கும் தன்மையே இல்லாத இடங்களிலிருந்து தேவன் உங்களுக்காய் கொண்டு வருவார். இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. காகத்தை கொண்டு கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களை போஷிப்பார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் காகத்தை கொண்டு கொடுப்பவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்கள்.